டிவியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் செய்தது மிகப்பெரிய தவறு, ஆதரவில்லை. ஃபசில் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற கொக்கரிப்புகள் எடுபட மாட்டாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு. பட்டதாரியான இளம் தாய் பரிதாப மரணம், மன்னார் வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு. கனடாவில் இந்திய வம்சாவளியினர் ஒருவர் சுட்டுக்கொலை. தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது என பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஃபசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டவட்டமாக தீர்மானித்துள்ளது. மொட்டு சின்னத்தில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை களமிறக்க ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஃபசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது. 2022 ஆண்டு எவ்வித நிபந்தனைகளுமின்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கினோம். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் பொதுஜன பெரமுனவின் கட்சிக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. மாறாக வீழ்ச்சியடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்தவே முயற்சிக்கிறார். இதற்கு இடமளிக்க முடியாது. காபந்து அரசாங்கத்தில் பொதுஜன பெரமுனவிற்கு பிரதமர் பதவியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அவர் சாதகமான பதிலை வழங்கவில்லை. அத்துடன் பொருளாதார மீட்சிக்காக அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க முடியாது. அவரது கொள்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கினால் கட்சி முழுமையாக இல்லாதொழியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற கொக்கரிப்புகள் எடுபட மாட்டாது என ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன். தமிழ் தரப்பில் இருந்து பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் கடந்த 6 மாதமாக பேசப்பட்ட பிறகு முக்கியமாக வடக்கு கிழக்கை நோக்கிய வருகை அவர்கள் யாராகவும் இருக்கலாம். அவர்கள் வந்து இங்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த வருடங்களில் இவ்வாறு அவர்கள் வடக்கை நோக்கி வரவில்லை. இந்த வருடம் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று கூறிய பிறகே வடக்கை நோக்கி வருகிறார்கள். தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே யாழ்ப்பாணத்தில் எங்கு பார்த்தாலும் அனாமதீய சுவரொட்டிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. யார் இதை செய்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகிறோம். வடக்கு கிழக்கு மக்கள் இவர்கள் பற்றி மிக தெளிவான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தமிழர் தரப்பில் பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல சிவில் சமூகத்தை சேர்ந்த பலர் இதை ஏற்றுக்கொண்டு இதனை செயற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தமிழ் மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற கொக்கரிப்புகள் நிச்சயமாக எடுபட மாட்டாது. என்னை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் என்ற மாற்றம் தேவையாக உள்ளது. இதனை உருவாக்குவது மூலமாகத்தான் தமிழ் மக்களது உரிமைகளை வென்றெடுக்க முடியும். ஆகவே ஒரு சிலர் மட்டுமே எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் மக்கள் ஒன்றாக அணிதிரளும் பொழுது இவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ் தரப்பு இவ்விடயம் தொடர்பாக முடிவெடுத்தது தென்னிலங்கைக்கும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. எனவே இவர்கள் வடக்கை நோக்கி வருவதற்கு நாங்கள் எடுத்த முடிவே காரணம். எனவே தமிழ் தரப்பு முன்னோக்கி செல்கிறது என்பதே இதன் கருத்தாகும். இதை நான் முழுமையாக நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மதவாச்சி தம்பனிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாயொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த 27 வயதுடைய மரியராஜ் சிந்துஜா என தெரிய வந்துள்ளது. இறந்த இளம் தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் தேதி பிறந்துள்ளது.
11ஆம் தேதி மருத்துவமனையில் இருந்து தாய்சை நலமாக வெளியேறியுள்ளார்கள். 7 நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த 16ஆம் தேதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக இறந்த பெண்ணின் தாயார் தெரிவித்தார். தனது மகளை அவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார். அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை அவருக்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்றிரவு நோயாளர் காவுவண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஓபிடி பதிவுகளின் பின்னர் உரிய நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குருதி ஓட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் காலை 6 முதல் 7 மணி அளவில் சுயநினைவை அவர் இழந்ததாக தாயார் தெரிவித்தார். அதன்பின் அவசர சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட போது நண்பகல் 11 மணியின் பின்னர் இளம்தாய் மரணித்துவிட்டதாக செய்தி எமக்கு கிடைத்தது. குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்றிரவு வைத்தியர்கள் அவரை பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என இந்த பெண்ணின் தாயார் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய நகரம் ஒன்றில் காரில் பயணித்த ஒருவர் சுடப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கனடாவின் வான்குவர் நகரில் இருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அவர்கள் பயணித்த வாகனம் வேறு 2 வாகனங்கள் மீது மோதி விபத்து நடந்துள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் துப்பாக்கியால் சுடப்பட்ட இருவரில் ஒருவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு உயிருக்கு ஆபத்து எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அதே காரில் பயணித்த இந்திய வம்சாவளி இளைஞரொருவர் உயிரிழந்து விட்டார். விசாரணையில் அவர் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு குற்ற செயல் ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் இது இரு குழுக்களுக்கிடையிலான மோதலாக இருக்கலாம் என தாங்கள் கருதுவதாக தெரிவித்துள்ள போலீசார் இந்த சம்பவத்தால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.